எல்லாருக்கும் ஒரே குழப்பமாக இருக்கும். இந்த 3 பேர், சிவன், பிரம்மா, விஷ்ணு, காத்தல், அழித்தல், படைத்தல், இந்த மாதிரி 3 தெய்வங்கள் இருக்கும்ல. அந்த தெய்வங்கள்லாம் யார்? இதெல்லாம் உண்மையா? பிரம்மனோட தலையை சிவன் எடுத்துட்டார், அதனால அவனுக்கு 4 முகன். பிரம்மன் யாரு? விஷ்ணுவோட புள்ள. விஷ்ணு யாரு? அவரு பல அவதாரங்களை கொண்டவர். இப்படி நமக்கு கதையை சொல்லிக்கிட்டே இருக்காங்க, எல்லாம் கடவுள்கள் அப்படின்னு. இது எப்படி நாம நம்புறது? சிவன் யாருன்னு கேட்டா அசுரர்களின் தலைவன். விஷ்ணு தேவர்களின் தலைவர். பிரம்மா 2 பேரையுமே படைக்கிறவர். இது என்ன கதை? பெருமாளுடைய தொப்புள் வர தாமரை பூவுல தான் பிரம்மன் உட்கார்ந்துருக்காரு. இதெல்லாம் எதுக்காக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கணக்கு பண்ணா, இன்னைக்கு கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்கல்ல, நிலாவில் ராக்கெட் விடுறாங்க, டைமிங், இந்த நேரத்தில் இந்த இடத்துக்கு போய் இந்த இலக்கில் போய் விண்கலம் உட்காரும் அப்படின்னு. அது மாதிரி ஒவ்வொரு மனுஷனுக்கும் அந்த பிரபஞ்சத்தில் போயிட்டு, அதாவது சராசரம், அண்ட சராசரத்தில் போயிட்டு கனெக்ட் பண்ணுற ஒரு விஷயம் நம்மளோட நெட்வொர்க். நம்ம உடம்புக்குள்ளே இருந்தும் போய் அந்தந்த நிலைகளை அடையும். அதுக்காக சொல்லப்பட்டிருக்க கதைகள். சிவன் அப்படின்னு கேட்டால் உயிர் காத்து. ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு வரைக்கும் பூமி சுழற்சி, அதாவது பூமி ஈர்ப்புத்தன்மை. குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறம் இருக்கிற காற்று, அது என்ன தன்மையோட இருக்கும்? அதில் உயிர் இருக்காது அப்படிங்கிற மாதிரி காற்று. ஆனால் அண்ட சராசரத்துக்கும் ஒரு சுழற்சி இருக்கு. விண்மினி, அதாவது நம்ம நட்சத்திரங்கள், நமக்கு 27 நட்சத்திரங்கள் கொடுத்துருக்காங்க. 27 நட்சத்திரம், 12 ராசி, அடுத்தது பாவை, இன்னும் நிறைய அதில் இருக்குது. எல்லாமே ஒரு சின்ன ஒரு விஷயந்தான், ஆனால் அது பெரிய கடல். நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா, சின்ன விஷயந்தான், ஆனால் அது பெரிய கடல் மாதிரி, கடல் கொண்ட ஒரு விஷயம். அதைத்தான் நமக்கு சொல்லி வச்சிருக்கிறாங்க. விளக்கமாக சொல்லணும் அப்படின்னா, முருகன் அப்படி யாருன்னு கேட்டால் அவர் பேர் சுப்பிரமணி, மணி தான். இன்னொருத்தர் இருக்கார் ஐயப்பன், அவர் பேர் மணிகண்டன். விநாயகர், இப்படியெல்லாம் நமக்கு கணக்கு வச்சுருக்காங்க, டைமிங்.